பார்ட்டிஷன் டூலில் இந்த மினி டூல் பார்ட்டிஷன் மேனேஜர் வச்சு பார்ட்டிஷன் எப்படி கம்பைன் பண்ணுறது, எப்படி பார்ட்டிஷன் பிரிக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். மினி டூல் பார்ட்டிஷன் மேனேஜரை 12 பாயிண்ட் சம்திங் வச்சுருக்கேன். இதில் 2 டிஸ்க்கும் காட்டுது. அதாவது பென் ட்ரைவ் இருக்கிறதுனால பென் ட்ரைவ் ஒரு டிஸ்க்காகவும் மெயின் டிஸ்க் ஒன்று ஸ்டேபிள் ஃபிசிக்கல் டிஸ்க்கு ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் எல்லாமே பார்ட்டிஷனு. இதில் பார்ட்டிஷனில் ஓஎஸ் இருக்கிறது இந்த C:, சிஸ்டம் ரிசர்வ் பார்ட்டிஷன் இது. இப்போ இந்த EF ரெண்டும் 415 GB தனியாக இருக்குது. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பார்ட்டிஷன் கொடுத்துடலாம். இதே இந்த பார்ட்டிஷனில் டேட்டாலாம் இருந்ததுன்னா டெலிட் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டாலாம் டெலிட் ஆகிடும். அதனால் அதை ரீசைஸ் வேணால் பண்ணிக்கலாம், பார்ட்டிஷன் வேணான்னா. ஓகேங்களா? இந்த 415 டேட்டா இருந்ததுன்னா கம்பைன் பண்ணிக்கலாம், இன்னும் பாதியாக பிரிச்சுக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு டேட்டா இல்லைங்கிறதுனால என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக டெலிட் பண்ணோம். ஏன்னா நம்ம C:, ஒரே பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறோம். அப்ளை கொடுக்க சொல்லுது. நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, எல்லாத்தையும் மொத்தமாக கூட அப்ளை கொடுத்துக்கலாம். இப்போ அன்அலோகேட்டட் இருக்குங்களா? இந்த அன்அலோகேட்டடை ஒரே பார்ட்டிஷனை க்ரியேட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பார்ட்டிஷன் மேனேஜரில் ரீசைஸ், அதாவது அந்த 1 TB ஃபுல்லாகவுமே நம்ம இதில் கம்பைன் எடுத்துக்க போகிறோம். இப்படி பண்ணோம்னா நம்ம ஓஎஸ் அப்படியே தான் இருக்கும், டேட்டா டெலிட் ஆகாது. அதாவது ஓஎஸ் ஃபைல் ஒரு டேட்டா இருக்கிற கோலனில் இது ஒரே சிங்கிள் பார்ட்டிஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. இது ஒரே பார்ட்டிஷனாக இருக்குது, ஓஎஸ் இருக்குது. இப்போ இதை திருப்பியும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு வேளை இதில் டேட்டாலாம் வச்சுருக்கோம், அப்படிங்கும்போது அதை ரீசைஸ் பண்ணிக்கணும். இதுதான் அந்த C:, இதில் ஃபஸ்ட்லேருந்து கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். மினி டூல் இந்த சிஸ்டம் ரிசர்வ் பார்ட்டிஷன் ஒன்றும் பண்ண வேணாம், ஏன்னா ஓஎஸ் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். இந்த C:, இப்போ ரீசைஸ் பண்ணிக்கலாம். முன்ன மாதிரி ஒரு 100 GBக்கு தனியாக பிரிச்சுக்கிறோம். இல்லைங்க சைஸ் நம்ம பார்ட்டிஷன்ஸு இதுவும் பண்ணலாம், நல்லா என்ட்ரி பண்ணலாம். இந்த அன்அலோகேட்டடையும் பார்ட்டிஷன் 2ஆக பிரித்தாலும் சரி, 3ஆக பிரித்தாலும் சரி. ஆனால் பெரும்பாலும் க்ரியேட் பண்ணும்போது ப்ரைமரி பார்ட்டிஷனாக பிரிக்கும்போது தோராயமாக ஒரு 3 பார்ட்டிஷன் இருந்ததுன்னா நாளைக்கு ஓஎஸ் அடிக்கும்போது D:, அல்லது E:, மாற்றி கூட அடிச்சிக்கலாம். C:, ஏதோ எரர் ஆகுது, ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா அப்போ நம்ம 2ஆக பிரித்து வச்சுக்கிட்டோம்னா இதில் எதில் வேணாலும் திருப்பி ஓஎஸ் அடிச்சிக்கலாம். ப்ரைமரி பார்ட்டிஷனில் தான் ஓஎஸ் அடிக்க முடியும், அதனால் ப்ரைமரியாக க்ரியேட் பண்ணுறோம். இங்கே கிரியேட்டஸ் ப்ரைமரி வச்சுக்கிங்க, இங்கே எத்தனை GB மீதி இருக்கோ அதை ரிசர்வ் பார்ட்டி க்ரியேட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. பெரும்பாலும் என்ன ஆகும்னா அப்ளை ஆகும்போது NTFS ஃபார்மேட் பண்ணிக்கும். இப்போ C ஆல்டர் பண்ணதுனால ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ண சொல்லுது, அதனால் ரீஸ்டார்ட் கொடுக்குறோம். இதில் C:, பார்ட்டிஷன் பண்ணும்போது நம்ம அந்த ஓஎஸ்க்கான ஃபைல் இருக்க வரைக்கும் அதுக்கு எக்ஸ்டெண்டாக பார்ட்டிஷன் விட்டுட்டு தான் மித்த பார்ட்டிஷன் பிரிக்கணும்.
ஒருவேளை உங்களுக்கு ஓஎஸ்க்கு 200 ஜிபி 300 ஜிபி தேவைப்படுதுன்னா அந்த 300 ஜிபி விட்டுட்டு மீதியை தான் அன்அலோகேட்டடாக பண்ணிவிட்டு அப்புறமா அதை பார்ட்டிஷன் பிரிக்கணும். இந்த தவறுதலாக பிரித்தோம்னா திருப்பி ஓஎஸ் நான் படிக்கிற மாதிரி ஆகிடும். செக்லிஸ்ட் இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஒருவேளை உங்கள் ஹார்ட் டிஸ்க் நல்லா இல்லைன்னு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா பார்ட்டிஷன் செக் பண்ணிவிட்டு அப்புறமா பிரித்து கொடுக்கும். ரெண்டுமே பிரிஞ்சிருச்சு. ஓகேவா? பார்ட்டிஷன் டூலில் நிறைய யூட்டிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஒரு வேளை தேவையில்லாமல் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் ரெக்கவரி சாஃப்ட்வேர் மூலமாக ட்ரை பண்ணலாம். அப்படி பார்ட்டிஷன் ரெக்கவரி சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா டேட்டா ரெக்கவரியை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பார்ட்டிஷன் சாஃப்ட்வேர் வேறு என்னென்னு பார்த்தா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.